சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலத்திரனியல் விசா விநியோக விவகாரம் குறித்து தனது அரசியல் சகாவான டிரான் அலஸிற்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலத்திரனியல் விசா முறைமை தொடர்பில் தேசிய கணக்காய்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பாட்டாளி சம்பிக ரணவிக்க தெரிவித்துள்ளார். இந்த முறைகேட்டினால் அரச வருவாய் இழக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அரசியல் தரப்பினர் அரசு அதிகாரிகள் குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எனவே லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாக குறிப்பிடும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இது அக்னி பரீட்சை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று குறிப்பிடும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது அரசியல் சகவான டிரான் அலஸுக்கு எதிராக முறையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், முடிந்தால் இதை செய்யுமாறும் அவர் சவால் விடுத்துள்ளார். லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பசுறு சிறு ஊழல் மோசடிகளுக்கு சட்டத்தை கடுமையாக செயற்படுத்துவதைப் போன்று இந்த விசா விநியோகத்தால் அரசுக்கு ஏற்பட்ட $1 பில்லியன் கணக்கிலான நிதி குறித்தும் விசாரணை செய்ய வேண்டும் என கூறியுள்ளார்.